ஹலோ முத்து சார், கொஞ்சம் வண்டி ஓரம் கட்டுறீங்களா? ஏன் என்னாச்சு? லேடிஸ்லாம் இருக்காங்க, எப்படி சொல்றது? ஏங்க அந்த அளவுக்கு என்னங்க ரகசியம்? ஏங்க அவருக்கு ஏதோ அவசரமா? அது ஏன் இப்படி சத்தமா சொல்ற? இதுக்கெல்லாம் எதுக்கு கூச்ச போறீங்க? இதெல்லாம் சாதாரண விஷயங்க. இதெல்லாம் ஓப்பனா சொல்லணும். இருங்க நிறுத்துறேன். இதுக்கு போய் கூச்சப்பட்டுக்கிட்டு. இங்கே இரு, இந்த வந்துடுறேன். ஆளை பாரு, அறிவு இருக்கா உனக்கு? எனக்கு உன்னை விட அது நிறையவே இருக்கு. இந்த திமிருக்குலாம் ஒன்றும் குறைச்சல் இல்ல. எதுக்கு அவங்க கிட்ட போய் நம்ம லவ் மேரேஜ் பண்ணோன்னு போய் சொன்ன? அப்படி சொன்னாதான் அவங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வராது. இது எத்தனை தடவை தான் நான் உன்கிட்ட சொல்றது? ஏன் வேற ஏதாவது போய் சொல்லிருக்க வேண்டியதானே? சரி கத்தாத. அந்த மாலத்தை நம்மள பாக்குற மாதிரியே இருக்கு. தாரணி தான் கூப்பிடுறா. சரி, அப்படி தள்ளி போய் பேசு. இது வேறங்க பாத்துக்கிட்டு. ஹலோ அக்கா, இப்போ எங்க இருக்கீங்க? சொல்றேன். நீ என்ன விஷயமா கால் பண்ண அத சொல்லு. அந்த சிவா திரும்பவும் எனக்கு கால் பண்ணி பயங்கரமா மிரட்டினான். அப்ப அந்த ராஸ்கல் இன்னும் அடங்கலையா? ஆமாக்கா, அவன் முதல்ல கால் பண்ணப்போ சித்தி எடுத்தாங்க. என்ன சொல்ற? அப்போ சிவா விஷயம் உன் சித்திக்கு தெரிஞ்சு போச்சா? இல்லக்கா, அவங்க குரல் கேட்டதும் எதுவும் பேசாம கட் பண்ணிட்டான். திரும்ப நான் போன் எடுத்தப்போ என்ன மிரட்டினான். அப்புறம் மீனாட்சி அக்கா என்கிட்ட போனை வாங்கி அவனை பயங்கரமா திட்டிட்டு போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருவேன்னு மிரட்டினாங்க. அதுக்கு அவன் என்ன சொன்னா? அவன் ஒன்னும் பேசாம போனை வச்சுட்டான். சரிக்கா, நீங்க வீட்டுக்கு தானே வந்துட்டு இருக்கீங்க? இல்ல இல்ல, நாங்க இப்போ சிவா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். என்னக்கா சொல்றீங்க? அக்கா, நான் தான் உங்களை அப்பவே கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டேன்ல. நீ பயப்படாத. சிவா விஷயம் உங்க மாமா முத்துப்பாண்டிக்கும் தெரிஞ்சிருச்சு. அக்கா, என்ன சொல்றீங்கக்கா? இல்ல இல்ல, பயப்படாத தாரணி. நான் உன் மாமா கிட்ட எல்லாத்தையுமே பக்குவமா எடுத்து சொல்லிட்டேன். அதனால உன் முத்து மாமாவும் உன் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு என் கூட சிவா வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காரு.